Hi everyone, welcome you back. In today's video, we are going to learn about the last topic in our first unit, that is role of an accountant. After finishing this topic, we are going to wind up our first unit, right? Okay, let's going to learn what are the role of an accountant. As we all know that, ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஒரு நிறுவனத்தில், ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு பிஸ்னஸ் யூனிட்டில் வந்து ஒரு அக்கௌண்டன்ட்டு தான் அங்கே நடக்கக்கூடிய ஃபைனான்ஷியல் இன்ஃபர்மேஷனை ஃபுல்லாகவே, ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷன் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணக்கூடிய பர்சன்ஸ். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆர்கனைசேஷன் எந்த அளவுக்கு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்காங்க அல்லது வந்து லாஸ் அக்கர் ஆகியிருக்கா, வாட் இஸ் தியர் ஃபைனான்ஷியல் பொசிஷன்ஸ், இதை ஃபுல்லாகவே அசர்டைன் பண்ணக்கூடிய நபராக, கம்ப்யூட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இந்த அக்கௌண்டன்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதற்கு முன்னாடி அவர் என்ன பண்ணியிருப்பார், இங்கே அக்கௌண்டிங் ப்ரொசீஜர்ஸ் நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத ஃபுல்லாகவே டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. லைக் இப்போ பார்த்தோம்னா சப்ளையர்ஸை வந்து டீட்டெயிலை ஃபுல்லாக நம்ம எப்படி ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ அதை நம்ம டே டு டே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், டே டு டே என்ட்ரி போட்டுடலாமா, இல்லை வந்து நம்ம அட் தி எண்ட் ஆஃப் எ வீக் நம்ம என்ட்ரி போடலாமா, அல்லது அட் தி எண்ட் ஆஃப் தி மந்த் நம்ம என்ட்ரி போடலாமா. ஸோ இது அவருடைய கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, பிகாஸ் இப்போ லார்ஜ் ஆர்கனைசேஷனாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், லார்ஜ் என்டர்பிரைஸாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும். அப்போ அங்கே டே டு டே பேசிஸில் தான் நம்ம என்ட்ரி போடுற மாதிரி இருக்கும். இதுவே கொஞ்சம் மாடரேட்டான என்டர்பிரைசஸாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து டிரான்சாக்ஷன்ஸ் வந்து லார்ஜ் என்டர்பிரைசஸ் கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் கம்மியாக நடக்கும். அப்போ அங்கே அட் தி எண்ட் ஆஃப் தி வீக் நம்ம என்ன பண்ணலாம், டிரான்சாக்ஷனை வந்து என்ட்ரி பண்ணலாம். ஸோ அவர் தான் என்ன பண்ணுறாரு, இது நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறத டிசைன் பண்ணுவார். ஓகேங்களா? ஸோ ஒரு அக்கௌண்டண்ட்டாக இந்த மாதிரி டிசைன் பண்ணுறது மட்டும் இல்லாமல், ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல், இதை தவிர சில ரோல்ஸும் வந்து என்ன பண்ணுறாங்க, ப்ளே பண்ணுறாங்க. அது என்னென்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ரெக்கார்ட் கீப்பர். ஸோ ஒரு அக்கௌண்டன்ட் வந்து என்ன ரோல் ப்ளே பண்ணுறாங்கன்னா, ரெக்கார்ட் கீப்பர். ரெக்கார்ட் மீன்ஸ் நம்ம இன்ஃபர்மேஷன் நம்ம என்ன பண்ணுறோம், புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் பதிவு பண்ணுறோம், அதுதான் ரெக்கார்ட். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை ஒரு கீப் பண்ணக்கூடிய பர்சனாக, ஒரு பாதுகாக்கக்கூடிய ஒரு நபராக இந்த அக்கௌண்டன்ட் இருக்கார். ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள், the accountant maintains a systematic record of financial transaction. ஸோ அந்த நிறுவனத்தில் நடக்கக்கூடிய அனைத்து நிதி சார்ந்த நடவடிக்கைகளுமே, ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷனை ஃபுல்லாகவே சிஸ்டமேட்டிக் வேல வந்து என்ன பண்ணுறாரு, ரெக்கார்ட் பண்ணுறாரு. விச் மீன்ஸ் ஒரு ப்ரொசீஜர்ஸ் இருக்கும், ஒரு ப்ரொசீஜர் இருக்கும், இதுக்கப்புறம் இதுதான், இதுக்கப்புறம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அந்த ப்ரொசீஜரை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு, ரெக்கார்ட் பண்ணுறாரு. எந்த ஒரு அந்த இடத்துல குழப்பமே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சிஸ்டமேட்டிக் வேல என்ன பண்ணுறாங்க, ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் அல்லாமல் he also prepare the financial statement and other financial report as per the requirement of a concern on time to time basis. ஸோ வந்து என்ன பண்ணுறாரு இவர், ஒரு அக்கௌண்டன்ட்டு தான். ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் சொல்லக்கூடியது என்ன, ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். ஸோ இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதை தவிர மற்ற ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்ஸும் வந்து ரெடி பண்ணுறாரு. ஓகேங்களா? இதனால தான் இவரை நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு ரெக்கார்ட் கீப்பர். த நெக்ஸ்ட் பாருங்கள், ப்ரொவைடர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு தி மேனேஜ்மெண்ட். ப்ரொவைடர்னா என்னது, வழங்குறாங்க. என்ன வழங்குறாரு, இன்ஃபர்மேஷனை. யாருக்கு வழங்குறாங்க, மேனேஜ்மெண்ட்டுக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம பிரான்ச்சஸ் ஆஃப் அக்கௌண்டிங் பார்க்கும்போது மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் பார்த்தோம். இந்த மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் என்ன இருக்குது, ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங்லையும் காஸ்ட் அக்கௌண்டிங்கில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு மேனேஜ்மெண்ட் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, ஒரு அக்கௌண்ட்ஸ் ரெடி பண்ணுவாங்க. எதற்காக, அவங்க டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்காகவும், கண்ட்ரோல் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காகவும் அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு என்ன பண்ணுவாங்க, முடிவு எடுப்பாங்க. ஓகேங்களா? ரைட். ஸோ அப்போ அந்த ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங்கும் காஸ்ட் அக்கௌண்டிங் யார் ப்ரிப்பேர் பண்ணதாக இருக்கும், ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங் யார் ப்ரிப்பேர் பண்ணுறது, அந்த அக்கௌண்டன்ட். ஸோ அப்போ ஒரு அக்கௌண்டண்ட்டாக நான் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய இந்த ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை நான் என்ன பண்ணுறேன், மேனேஜ்மெண்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். எதுக்காக ப்ரொவைட் பண்ணுறேன், அந்த இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு அவங்க ஏதாவது டெசிஷன்ஸ் எடுப்பாங்க. சப்போஸ் ஏதாவது டீவியேட் ஆகுது அவங்க ஸ்டாண்டர்டில் இருந்து அப்படின்னு சொன்னால் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. லைக் இப்போ பார்த்தோம்னு சொன்னால், எப்படி ஒரு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு அவங்க முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன், கவனிங்க. இப்போது நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஃபிக்ஸடாக இப்போது டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு போக்குவரத்துக்காக நான் என்ன பண்ணிட்டேன், 1000 ரூபாய் தான் செலவு பண்ணணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணியிருக்கோம் அஸ் அ மேனேஜ்மெண்ட் பீப்புள்.
பட் ஆனால் ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா 1200 செலவாயிருச்சு. ஓகேங்களா? அப்போ அக்கௌண்டன்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும்போது அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்குறேன், என்னடா டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு 1200 போட்டிருக்கு, நம்ம ஸ்டாண்டர்டாக வந்து 1000 தானே போட்டிருக்கோம், அப்போ 200 ஏன் கூடுது அப்படிங்கிறத பார்ப்பேன். பார்த்துட்டு டிரைவரை கூப்பிட்டு, எதற்கு நீங்கள் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண ரேட்டை விட அதிகமாக 200 ஓடிருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை சார் இந்த மாதிரி வந்து போகிற வழியில் ரோடு வந்து பிளாக் ஆகிருச்சு, இல்லாட்டா வந்து டிராஃபிக் ஜாம் ஆகிருச்சு, அதனால் வேறு வழியில் நான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு, அதனால் ஃபியூல் வந்து கொஞ்சம் அதிகமாக கன்சியூம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்போ நெக்ஸ்ட் டைம் அது நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை நான் என்ன பண்ணுவேன், சொல்லுவேன். ஓகேங்களா? அதை வந்து அவங்கள நான் என்ன பண்ணுவேன், கண்ட்ரோல் பண்ணுவேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி போங்க, இல்லாட்டா இந்த டைமுக்கு ஏர்லியராக கிளம்பிடலாம் அப்படிங்கிறதால என்ன பண்ணுவேன், ஒரு டெசிஷன் எடுப்பேன் அஸ் அ மேனேஜ்மெண்ட் பீப்புள். ஓகேங்களா? ஸோ இதுக்காகத்தான் நமக்கு என்ன தேவை, அந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் பீப்புளுக்கு தேவைப்படுது. இதை வழங்கக்கூடிய நபராக இந்த அக்கௌண்டன்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னு சொன்னால் ப்ரொடெக்டர் ஆஃப் பிஸ்னஸ் அசெட். ப்ரொடெக்டர்னா என்னது, பாதுகாக்கிறவங்க. எதை பாதுகாக்கிறாங்கன்னா பிஸ்னஸ் அசெட்டை. ஸோ நம்ம அக்கௌண்டண்ட்டாக நமக்கு எங்கெங்கெல்லாம் அசெட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் அசெட்டு. ஈவன் வந்து நம்மள்கிட்ட ஒரு டேபிள் இருந்தாலும் ஒரு சேர் இருந்தாலும் அதுவும் நம்ம பிஸ்னஸுக்கு அசெட்டு தான். ஸோ அந்த அசெட்டை ஃபுல்லாகவே கரெக்டாக நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதுனால மேனேஜ்மெண்ட் பீப்புள் என்ன பண்ண முடியும், அதை பாதுகாக்க முடியும், ப்ரொடெக்ட் பண்ண முடியும், அது மேலே உரிமை செலுத்த முடியும். they can able to exercise their control over the assets which is owned by the business enterprise. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் அந்த அசெட்டுக்கு வந்து ஏதாவது இன்சூரன்ஸ் வந்து போடணுமா, அல்லது வந்து அதை எப்படி மென்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபுல்லாகவே இன்ஃபர்மேஷன் வழங்கக்கூடிய நபராக ஒரு அக்கௌண்டன்ட் வந்து இருப்பாங்க. இப்போ நம்ம அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து வெஹிக்கிள் இருக்குது, வாகனம் இருக்குது, இந்த வாகனத்துக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து எக்ஸ்பைரி ஆக போகுது, அப்போ வந்து நீங்கள் இன்சூரன்ஸ் போடுங்க அப்படிங்கிறத என்ன பண்ணுவார், அந்த அக்கௌண்டன்ட் தான் சொல்லுவார். அவர் தான் சொல்லணும். பிகாஸ் அவர் கரெக்டாக ப்ராப்பராக வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த அசெட்டை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஸோ அந்த அசெட் வந்து எந்த ஒரு லாஸ் ஆகிடக்கூடாது, அதை பாதுகாக்கக்கூடிய ஒரு நபராக ஒரு அக்கௌண்டன்ட் வந்து என்ன பண்ணணும், ரோல் வந்து ப்ளே பண்ணணும். அதனால தான் இவர் என்ன சொல்கிறோம், ப்ரொடெக்டர் ஆஃப் பிஸ்னஸ் அசெட். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபைனான்ஷியல் அட்வைசர். என்ன சொல்லுவாங்க, ஃபைனான்ஸ் சார்ந்த அட்வைஸை வந்து கொடுப்பாங்க. யார், இந்த அக்கௌண்டன்ட். எப்படி கொடுப்பாங்க, ஃபைனான்ஸில் என்னது, நிதி. அதாவது நமக்கு எதுலாம் நம்ம காசை போட்டால் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா? எப்படிலாம் நம்மளுடைய செலவுகளை குறைச்சி நம்மளுடைய லாபத்தை அதிகப்படுத்தலாம். ஸோ இது சார்ந்த ஃபைனான்ஷியல் அட்வைஸஸ் ஃபுல்லாகவே அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு, அந்த பிஸ்னஸ் மேனேஜருக்கு என்ன பண்ணுவார், ஒரு அக்கௌண்டன்ட் வந்து வழங்குவார். லைக் இப்போ பார்த்தோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ புதுசாக வந்து ஒரு கம்பெனி இவ்வளோ ஷேர் இஷ்யூ பண்ணுறாங்க, நல்லா வந்து அந்த கம்பெனி போயிட்டுருக்கு, அப்போ நம்ம அதில் போய்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இல்லை கவர்மெண்ட் வந்து இப்படி பாண்ட் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க, நம்ம அதில் போய்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இது ஃபுல்லாகவே ஒரு அக்கௌண்டன்ட் வந்து அந்த மேனேஜருக்கு சொல்லணும். ஓகேங்களா? ரைட். அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராட்டஜி ஃபார் காஸ்ட் சேவிங்ஸ், எப்படிலாம் செலவை குறைக்கலாம், ஏற்படக்கூடிய செலவை எப்படி குறைக்கலாம். அப்படியும் இல்லாமல் கேபிட்டல் பட்ஜெட்டிங், இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வச்சு நம்ம எப்படி பட்ஜெட் பண்ணலாம். ஓகேங்களா? எதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் ப்ரொவிஷன் ஃபார் ஃபியூச்சர் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், ஃபியூச்சர் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக எவ்வளோ அமௌண்ட் நம்ம ஒதுக்கீடு பண்ணலாம். இப்போ நான் ஆல்ரெடி ஒரு வாகனம் என்கிட்ட இருக்குது, சரிங்களா? இப்போ வந்து நான் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலான்னு பார்த்தோம்னா, இப்போது ஓலா இருக்குல்ல, ஸோ ஓலா மாதிரி ஒரு கார் கம்பெனி வச்சுருக்கோம்னு வச்சுக்கலாம். அதாவது ரெண்டலுக்கு வந்து காரை வந்து விடக்கூடியது. ஸோ இப்படி இருக்கிறப்போ ஆல்ரெடி என்கிட்ட கார் இருக்குது, நான் நல்லா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொன்னால், இன் ஃபியூச்சரில் மறுபடியும் நம்ம நிறைய கார் வாங்கி என்ன பண்ணலாம், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து நம்மளுடைய கார்களை வந்து ரன் பண்ண விடலாம். அப்படிங்கிறதுக்காக ஒரு அக்கௌண்டண்ட்டாக நம்ம என்ன பண்ணுறோம், ஃபைனான்ஷியல் அட்வைஸ் கொடுக்குறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது, நமக்கு வரக்கூடிய லாபத்தில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நம்ம ஒதுக்கீடு பண்ணிடணும். இப்போ வந்து நம்மளுக்கு 10,000 வருதுன்னு சொன்னால், ஒரு 5,000, ஒரு 4,000, 3,000 எவ்வளோ செலவு வருது, இல்லை அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ ஒதுக்கீடு பண்ணலாம், அதை ஃபுல்லாகவே அந்த அக்கௌண்டண்ட் வந்து அவங்களுக்கு சொல்லணும். ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைஸ் கொடுக்கணும். ஏன்னா நம்ம இருக்கிற ஸ்டேஜ்லேயே இருந்தக்கூடாது, அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணணும், டெவலப் ஆகணும், நம்ம கிராஜுவலாக க்ரோத் ஆகணும் நம்ம பிஸ்னஸ் யூனிட் அப்படிங்கிறத அதில் வந்து ஒரு வெல்விஷராக அந்த அக்கௌண்டன்ட் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பிஸ்னஸை நெக்ஸ்ட்டு எந்த லெவலுக்கு எக்ஸ்பேன்ஷன் பண்ணலாம், அடுத்த லெவலுக்கு எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிவிக்கக்கூடிய ஒரு நபராக இந்த அக்கௌண்டன்ட் இருக்கிறாரு. அதனால தான் நம்மளை இவர் என்ன சொல்கிறோம், ஃபைனான்ஷியல் அட்வைசர் அப்படிங்கிறதா சொல்கிறோம். இந்த நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டேக்ஸ் மேனேஜர். டேக்ஸ்னு என்னது, வரி. அதை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது. ஓகேவா? நம்ம எவ்வளோ லாபம் ஈட்டியிருக்கோம், எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கோம், எவ்வளோ லாஸ் அக்கராக இருக்குது, இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, நம்ம டேக்ஸ் ரிட்டர்ன் வந்து கவர்மெண்ட் கிட்ட ஃபைல் பண்ணணும். ஓகேங்களா? ப்ரிப்பேர் பண்ணி ஃபைல் பண்ணணும். இது யார் பண்ணுவா,
அந்த அக்கௌண்டன்ட்டு தான் பண்ணணும். ஸோ கவர்மெண்ட் ஒரு டூரேஷன் கொடுத்துருப்பான், டைம் கொடுத்துருப்பான். அந்த டைமுக்குள்ளே நம்ம என்ன பண்ணி ஆகணும், நம்ம அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி எவ்வளோ லாபம் வருது, அப்போ அதுக்கு எவ்வளோ டேக்ஸு, ஸோ அந்த டேக்ஸ் ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணிடணும் கவர்மெண்ட்டை. அது மட்டும் இல்லாமல் அதற்கான வரியவும் ஆன் டைமில் பே பண்ணிடணும். ஓகேங்களா? ரைட். சப்போஸ் நம்ம வந்து எப்படி அந்த டேக்ஸை வந்து மேனேஜ் பண்ணலாம், டேக்ஸ் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கலாம், அதாவது நம்மளுக்கு அதிகமான டேக்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் நம்ம அட்வான்ஸ் டேக்ஸ் பே பண்ணலாம், அசஸ்மெண்ட் டேக்ஸ் பே பண்ணலாம். ஸோ இதை ஃபுல்லாகவே அந்த அக்கௌண்டன்ட் வந்து என்ன பண்ணணும், தெரிவிக்கணும். ஓகேங்களா? அதனால தான் இவர் என்ன சொல்கிறோம், டேக்ஸ் மேனேஜர் அப்படிங்கிறதா சொல்கிறோம். இந்த நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர். பப்ளிக்னு பொதுமக்கள், ரிலேஷன்னா ஒரு உறவு. ஸோ பொதுமக்களோடு ஒரு உறவை இருக்கக்கூடிய ஆஃபீஸர் அப்படிங்கிறதா சொல்கிறோம். இந்த வகையில் இப்போ நம்ம யூசர்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் பார்த்தோம். எக்ஸ்டர்னல் யூசர்ஸ், இன்டர்னல் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸ்டர்னல் யூசர்ஸ்னால் யார்? கிரெடிட்டார்ஸ், ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கஸ்டமர்ஸ், கவர்மெண்ட், டேக்ஸ் அத்தாரிட்டிஸ். ஸோ இவங்க எல்லாருக்குமே என்ன பண்ணுறாங்க, அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது, அவங்க அதை பயன்படுத்திக்கிறாங்க. அப்போ இந்த இன்ஃபர்மேஷன் எப்படியா போகுது அவங்களுக்கு, அக்கௌண்டன்ட் கொடுக்க கண்டு தானே போகுது. அதான் அக்கௌண்டன்ட் ப்ரிப்பேர் பண்ணி அந்த நிறுவனத்துக்கு கொடுக்குறாங்க, அந்த நிறுவனம் தான் கொடுக்குறாங்க. பட் இதுக்கு எல்லாமே பேசிக்காக யார் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அக்கௌண்டன்ட். ஸோ இந்த அக்கௌண்டன்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் அப்படிங்கிறதா சொல்கிறோம். தி அக்கௌண்டன்ட் ப்ரொவைட்ஸ் தி அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் டு தி வேரியஸ் இன்ட்ரெஸ்டட் யூசர்ஸ் ஃபார் அனலைசிஸ் as per their requirement. ஸோ அவங்களுடைய தேவைக்காக நம்மளுடைய நிறுவனத்தினுடைய அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனை பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதை கொடுக்கக்கூடிய நபராக வந்து ஒரு அக்கௌண்டன்ட் வந்து இருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஒரு அக்கௌண்டண்ட்டாக நார்மலாக அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணணும், அந்த பிஸ்னஸ் அசட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், ஃபைனான்ஸ் சார்ந்த அட்வைஸை வந்து ப்ரொவைட் பண்ணணும், டேக்ஸை எப்படிலாம் மேனேஜ் பண்ணலாம், எப்படி டேக்ஸை எவ்வளோ பே பண்ணணும், கரெக்டாக நம்ம ஃபைல் பண்ணிட்டோமா அப்படிங்கிறத ஃபுல்லாகவே என்ஷூர் பண்ணக்கூடிய நபராக இந்த அக்கௌண்டன்ட் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் உடைய ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸராகவும் இந்த அக்கௌண்டன்ட் இருக்கார். ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.